குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டான, டேஸ்டியான ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் அல்லது பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 கப் அளவுக்கு கோதும மாவு ஒரு பாத்திரத்தில எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலா ராகி மாவு, கொஞ்சமா டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு முட்டைய உடைச்சு ஊத்தியிருக்கேன். நீங்க முட்டை வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிறலாம். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்க ஜீனி கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். நீங்க கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு எவ்வளோ அந்த மாவு கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ, கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து ஒரு தோசை மாவு பேட்டருக்கு கொண்டு வந்துருங்க. இப்ப பால் இல்ல அப்டின்னா, அதுக்கு 1 கப் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி கூட மீதிக்கு சேர்த்துக்கலாம். அதாவது பால் சேர்த்து பண்ணோம் அப்டின்னா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இல்ல பாலும், தண்ணியும் சேர்த்து கூட நீங்க பண்ணிக்கலாம். அது நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமா நெய் தடவிட்டு, அந்த பேட்டர வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குழிக்கரண்டி பரப்பி விடக்கூடாது. கொஞ்சம் கெட்டியாவே இருக்கட்டும். தேவைன்னா கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துட்டு சுட்டு இறக்கணும் அப்டின்னா, சூப்பரான பேன் கேக் ரெடி ஆயிட்டு.